திண்டுக்கல் பிரியாணி சீக்ரெட் ஹரி. இதை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பட்டை திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். நம்ம பிரியாணியோட கலர் எப்படி வரும் பாத்தீங்கன்னா, ஏன் பச்சை மிளகா கட் பண்ண போறோம் அப்படின்னா, நார்மலா பச்சை மிளகா நீங்க கிராஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா பச்சை மிளகா விதை உள்ள இறங்கிடும். கரெக்டுங்களா? அப்ப என்ன ஆகும்னா அதோடைய காற்று ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சு. மக்களே இங்க நம்ம பாத்தீங்க அப்படின்னா கோடை பாரடைஸ்ல இருக்கும். கோடை பாரடைஸ்ல ஒரு 10ல இருந்து 15 பேர் சாப்பிட்ற அளவுக்கான காடை பிரியாணி பண்ண போறோம். நம்ம கூட யாரு பண்ண போறோம்? நம்ம சப்ஸ்கிரைபர் ஹரி தான் பண்ண போறாரு. சோ நம்ம சொல்ல ஹரி அவர் வந்து பண்ண போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம இப்ப அடுப்பு பத்த வச்சுட்டோம். 2 கிலோ அரிசி பண்றதுக்கான பாத்திரத்தை எடுத்துட்டோம். பாத்திரத்தை வச்சிடலாம். ஹரி இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊத்தணும். ஊத்துங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் வந்து 250 ml ஊத்த போறோம். 250 அளவுக்கு ஊத்துங்க ஹரி. நெய் ஃபுல்லா ஊத்தக்கூடாது. நம்ம ஒரு 150 ml அளவுக்கு ஊத்தினா போதும். இதுல வந்து பாதி அளவுக்கு ஊத்துங்க போதும். பிரியாணிக்கு புதினாவும் பெரிய வெங்காயம் போட்டு வதக்க போறோம்ல, சோ அதே மாதிரி பண்ணிடலாம். கடுகு உளுந்து எதுவும் போடணுமா? அதெல்லாம் வேணாமா. கடுகு உளுந்தே நம்ம பிரியாணிக்கு தேவை கிடையாது. பெரிய வெங்காயம் போடணும். சோ பெரிய வெங்காயம் எடுத்து போடுங்க பார்க்கலாம். பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா நம்ம 2 கிலோ சமைக்கிறதுனால தனியா வச்சுக்கோங்க. ஓகே, எடுத்து வச்சுட்டு நானு பெரிய வெங்காயம் இதுல பாதி 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம். இது கூட நம்ம என்ன பண்ண போறோம் ஹரி? புதினா போட போறோம். திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். நம்ம பிரியாணியோட கலர் எப்படி வரும் பாத்தீங்கன்னா, மிளகாத்தூளை இனிஷியலா இந்த ஆயிலுடைய மிக்ஸிலே பண்றதுனால தான் நமக்கு அந்த கலர் வருது. நம்ம அப்படி போட்டுடலாமா ஹரி? போட்டுடலாம். மிளகாத்தூள் மட்டும் ஒரு 15 கிராம் அளவுக்கு நான் போட்டுறேன். நமக்கு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் கம்மியா தான் போடணும், சின்ன வெங்காயம் அதிகமா போடணும். ஸோ சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணலாம். அதை வந்து ஃபைனலாக மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். சரிங்களா? பூண்டு வாங்குறோம். இந்த ஏரியால மலை பூண்டு ரொம்ப அதிகமாக வரத்து கிடைக்கும். சூப் அதோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக நம்ம வந்து இந்த 2 கிலோ அரிசிக்கு 200 கிராம் சைனா பூண்டு போறோம்னா இது 150 கிராம் போட்டா போதும். அந்த அளவுக்கு காற்று இருக்கும். அந்த பூண்டு அரைச்சிருக்குது 150 கிராம் அளவுக்கு பூண்டு இருக்கு. போட்டுடலாமா? ஃபுல்லா போட்டுருங்க. 150 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். இது 150 கிராம் அளவுக்கு இஞ்சி போட்டுருலாம். கண் கலங்குதா? ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறதுனால கண் கலங்குது போல. இப்போ வந்து சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா 2 மடங்கு. பூண்டு எந்த அளவுக்கு போடுறோமோ அதோட 2 மடங்கு போடணும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா பூண்டு 200 கிராம் போல 150 கிராம் எடுத்திருக்கோம். பட் இது சின்ன வெங்காயம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நார்மல் சின்ன வெங்காயம் தான் ஒரு 400 ல 450 கிராம் எடுத்தா போதும். ஸோ 400 ல 450 கிராம் எடுத்து அரைச்சு வச்சிருக்கோம். ஹரி இதில் போட்டுடலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம தக்காளி போடலாம். தக்காளி வந்து முதல் எண்ணெயிலேயே எல்லாரும் போடுவாங்க. இல்ல அப்படி கிடையாது. நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி பொறுத்த வரைக்கும் தக்காளி எண்ணெயில போட மாட்டோம். மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். தக்காளியோட குவான்டிட்டியும் கம்மியா தான் இருக்கும். 1/4 கிலோன்ற மாதிரி. ஆமா, 1/4 கிலோ கம்மி தான். 1/4 கிலோன்னு பாத்தீங்கன்னா காளானுக்கும் சேர்த்து தான். சரி. சோ பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு போதும் தக்காளி. சோ இது வந்து பாதி போட்டோம். பாதி மட்டும் போடுங்க. தக்காளி பாத்தீங்கன்னா இது நல்லா வதங்கணும். இது ஏன்னா நம்ம நார்மலா என்ன செய்வோம் அப்படின்னா மட்டன் பிரியாணிக்கு மட்டன் போட்டு தான் மசாலா போடுவோம். அது வேக லேட் ஆகும். பட் இது காரங்கிறதுனால சீக்கிரமா வெந்துடும். பாத்தீங்கன்னா எலசு பிஞ்சு அப்ப என்ன ஆகும்? போட்டீங்கன்னா மசாலாவோட கறி உடஞ்சிரும். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா மசாலா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காடை போடணும். சோ நம்ம இஞ்சி பூண்டு மசாலா போட்டாச்சு. ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக முந்திரி பருப்பு ஆட் பண்ண போறோம். முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு. 50 கிராம். ஆமா. கட் பண்ணாம போடுறீங்க. ஏன் பச்சை மிளகா கட் பண்ணாம போறோம் அப்படின்னா, நார்மலா பச்சை மிளகா நீங்க கிராஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா பச்சை மிளகா விதை உள்ள இறங்கிடும். கரெக்டுங்களா? அப்ப என்ன ஆகும்னா அதோடைய காற்று ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சு. அதனால இது பச்சை மிளகா அறுக்காம வெந்து வரக்கூடிய எசன்ஸே போதும். அதுக்காகத்தான் பச்சை மிளகா நினைச்சிடும் அப்படின்னா கட் பண்ணாம போறோம். ஒரு 5 பச்சை மிளகா மட்டும் போட்டா போதும். அடுத்து என்ன பண்ணும் ஹரி? மல்லித்தலை போடணும். கருவேப்பிலை எதுவும் போட்டுறாதீங்க. மல்லித்தலை மட்டும் போடணும். மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி பிடிச்சுக்குங்க. அந்த அளவுக்கு போட்டா போதும். இதுதான் நம்ம திண்டுக்கல் பிரியாணி சீக்ரெட் ஹரி. இதை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 மட்டும். நீங்களே கண் கூட பாத்தீங்க. கரெக்டா? ஏதாவது ஆட் பண்ணுமா? இல்ல. பட்டை, ஏலக்காய், கிராம்பு மட்டும் நம்ம. நீங்க ஹோட்டல்ல சமைக்கிறீங்க, இந்த மாதிரி கெஸ்ட் கொஞ்சம் ஃபிளேவர் அதிகமா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண அப்படின்னா அதிகபட்சம் கொஞ்சமா ஜாதிக்காய் அப்படின்னா ஜாதி பத்திரி அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மனத்துக்காக. அப்படி இல்லப்பா இதுவே போதும் தாராளமா போதும். நம்ம வெட்டிங் ஸ்டைல் பிரியாணிக்கு இதுதான் பண்றோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 கிலோ சமைக்கிறதுனால ஒரு 15 கிராம் அளவுக்கு பட்டை, ஏலக்காய் வந்து அதுல பாதி 7.5 கிராம், கிராம் வந்து அதுல பாதி ஒரு 3 ல 4 கிராம் அளவுக்கு எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அதை போட்டலாம். சரி ஹரி, இதை பார்க்க வித்தியாசம் தெரியுதுங்களா? பட்டை ஏலக்காய் பவுடர் போட்டு பிரியாணி கலர் வந்து பாருங்க. திண்டுக்கல் பிரியாணி கலர் ப்ரௌனா மாறுது பாருங்க. இதுதான் வந்து பிரியாணியோட சீக்ரெட்டே. சோ இது நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா மசாலா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? காடையை போடலாம். சரிங்களா? இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண வேண்டியது இருக்கு? உப்பு ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. தன்மை நம்ம எதுவுமே ஒன்று ஆட் பண்ணல. தயிர் ஆட் பண்ணல, லெமன் ஆட் பண்ணல, தக்காளி மட்டும் ஆட் பண்ணிருக்கோம். சோ மசாலா இப்படி ட்ரையாவே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அடியில உட்காந்துரும். சோ கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யறோம்? புளிப்பு தன்மைக்காக சேர்த்து தயிரையும் ஊத்திடுறோம். 10 ரூபா பாக்கெட் ஃபுல்லா ஊத்திடுங்க. ஃபுல்லா புளிஞ்சு விட்டுருங்க. சோ அரை பழத்தை வந்து ஹரி புளிஞ்சிட்டாப்ல, அரை பழத்தை நானும் புளிஞ்சுறேன். சும்மா தானே இருக்கேன். உப்பு போடலாமா? உப்பு தான் 1.25 படி வருதா? ஒரு படிக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லா அள்ளுங்க. ஒரு கைப்பிடி ஃபுல்லா அள்ளுங்க.
அளவுக்கு அள்ளி என்ன எவ்வளவு வருது, ஒரு படிக்கு போடலாம். நம்ம எவ்வளவு போடுறோம், 1.25 படி போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு படி அளவுக்கு உப்பு போட்டுருங்க. கொஞ்ச நேரம் மசாலா வதங்கி உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவைன்னா போட்டு ஆட் பண்ணி மசாலா ஆட் பண்ணிட்டோம். கீழே மசாலா உட்காருதுல அதுக்காக என்ன பண்ண, கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அப்படியே வந்துருச்சு, அவ்வளவுதான். சோ இந்த டைம்ல என்ன பண்ணலாம், அரிசி ஊற போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்ப என்ன தெரியுது, மசாலா வதங்க ஆரம்பிச்சு தெரியுதுங்களா? என்ன தெரியுது, உப்பு சுருக்குன்னு இருக்கா, காரம் சுருக்குன்னு இருக்கா, புளிப்பு 3. சோ இந்த மசாலா டைம்ல எப்படி இருக்கணும்னா, உப்பு காரம் புளிப்பு 3மே சுருக்குன்னு இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும், மசாலா வந்து நல்லா இருக்கும். மட்டனோ வேற ஏதாவது ஒரு மீட் போடும் போதோ அதுல இறங்கும். இதுல கம்மியா இருந்துச்சுன்னா ஆகாது, அதுல இறங்காது. கடைசியா வந்து சாப்பாடு பத்தாம போயிடும். சோ இது வதங்கட்டும். அந்த கேப்ல என்ன பண்ணிடலாம், அரிசி ஊற போட்டு. அரிசி ஊற ஹரி, இந்த அரிசி தான் பாத்தீங்கன்னா சீரக அரிசி. பாஸ்மதி யூஸ் பண்ண கூடாது, நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். இதே மெத்தட்ல பாஸ்மதி பண்ணிக்கலாம். ஆனா தண்ணி அளவு மட்டும் தான் மாறும். மத்தபடி எல்லா மசாலா சேம் தான், தண்ணி அளவு மட்டும் மாறும். நம்ம இங்க திண்டுக்கல்ல இருக்கோம், திண்டுக்கல்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். சீரக சம்பா பண்ணாம பாஸ்மதி பண்ணா எப்படி இருக்கும், நல்லாவா இருக்கும். அதனால சீரக சம்பா. சோ சீரக சம்பா அரிசி வாங்கியிருக்கோம். அரிசி பார்த்து நல்லா பழுப்பு நிறமா இருக்கு பாத்தீங்களா, இந்த பழுப்பு நிறமா இருக்கணும். அதுதான் வந்து நல்லா பழைய அரிசின்னு அர்த்தம். சோ நம்ம என்ன அரிசி வாங்கக்கூடாது, புது அரிசி வாங்கணும். புது அரிசி வாங்கினாலும் சாப்பாடு குழஞ்சு போயிடும். சோ அதனால என்ன செஞ்சிடும் அப்படின்னா, இந்த அரிசி வாங்கியாச்சு. இதை நம்ம அரிசி அளந்து போட்டுடலாம். இந்த கப்புல எவ்வளவு வருதுன்னு எப்பவுமே பாத்தீங்கன்னா, அரிசி நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கிளாஸோ படியோ இந்த மாதிரி ஒரு குவலையோ அதுல அளந்து போட்டீங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். லிட்டர் கணக்குல எத்தனை 1:1.25. இந்த ஏரியா ஹில் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும். அதனால வந்து நார்மலா வைக்கிறத விட கொஞ்சம் அதிகமா வைக்கணும். நார்மலா என்ன செய்வோம், 1க்கு 1.5 வைப்போம். கேஸ் சமைச்சா 1.25 வைப்போம்ல. இது இன்னும் கொஞ்சம் ஒரு 50 இருந்து 100 ml சேர்த்து வைக்கணும். அவ்வளவுதான். வச்சாதான் என்ன ஆகும், சாப்பாடு உபரியா வரும். அப்படின்னா நறுக்கரிசியா. சோ இதை நம்ம அளந்துக்கலாம். கரெக்டா 2.25 கப் இருக்கு, நம்ம போட்டாச்சு. இதை என்ன செஞ்சோம் அப்படின்னா, அரிசியை ஊற போட்டோம். அரிசி ஊற போட்டலாமா, ஊற போட்டு மசாலா தனியா வந்துருச்சு, எண்ணெய் தனியா வந்துருச்சு. அவ்வளவுதான்ப்பா. இதுதான் வந்து ஐடென்டிஃபிகேஷன். மசாலா வதங்கிச்சா வதங்கல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எண்ணெய் ஊத்துன எண்ணெய் நீங்க தனியா பிரிஞ்சு வந்துருச்சு பாத்தீங்களா. இந்த பச்சை மிளகாய் கலர் பாருங்க, எண்ணெய் தனியா வந்துருச்சு. பச்சை மிளகாய் அள்ளுங்களேன், பச்சை மிளகாய் கலர் மாறிடுச்சா, இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம போட்ட பச்சை மிளகாய் பச்சையா போட்ட பச்சை மிளகாய் கலர் லைட்டா ப்ரௌனா மாறிடுச்சு, வதங்கின மாதிரி மாறிடுச்சு. இந்த பக்கம் வந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, நம்ம லைட்டா பிரியாணி ஸ்மெல் வந்துருச்சு. அது இந்த பக்குவத்துல நம்ம என்ன செய்யணும், கழுவி வச்சுக்கூடிய காடையை தூக்கி போடுறோம். காடையை போட்டலாமா, காடையை எடுத்து போடுங்க. சோ நாங்க காடையை பாத்தீங்கன்னா காடையை ஒரு காடையை ஸ்கின் அவுட் பண்ணி ஒரு காடையை 4 கட் பண்ணி வாங்கியிருக்கோம் நாங்க. சோ 4 கட் பண்ணி வாங்கினது காடையை போட்டாச்சு. மொத்தம் வந்து எத்தனை கிலோ காடை? நான் 2 கிலோ காடைப்பா. 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ காடை அப்படியே ஈக்குவலா போடணும். ஆமா, ஈக்குவலா போட்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதான், போதும், முடிஞ்சிருச்சு. ஓகே, இது அப்படியே ஃபுல்லா அப்படியே லைட்டா மசாலா பரட்டி விடுங்க பார்க்கலாம். ஏன்னா காடை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு மீட்டு, சீக்கிரமா வெந்துரும். காடை ஏற்கனவே சிறுசா இருக்கு, இது ரொம்ப வளர்க்க விட்டீங்கன்னா அவ்வளவுதான், வெறும் எலும்பு மட்டும் தான் கிடைக்கும், சதை இருக்காது. காமெடியில 5 ரூபா பிரியாணி காக்கா பிரியாணி மாதிரி ஆயிரும், என்ன போட்டிருக்கேன்றானுங்க. சோ அதனால வந்துட்டு ரொம்ப அதிகமா வேக விடாம லைட்டா வேக விட்டா போட்டோம்ல. இன்னும் ஒரு கரெக்டா இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் உல ஊத்திடும். சரியா? இந்த கேப்ல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கங்கு போட்டுடலாம். கங்கை வந்துட்டு 2 விறகு சிப்பிலாம் போட்டு மேல எரிய விட்டுறலாம். கரெக்டா ஒரு 5 நிமிஷம் இருக்குமா, ஆயிருக்கும். இப்ப கறி வந்துச்சான்னு எடுத்து பாருங்க, நீங்களே எடுங்க, லைட்டா பிச்சு பாருங்க. சூடா இருக்குமே. தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல, தண்ணி எடுத்துக்கும். 5 மினிட்ஸ் ஆகுமா? இப்ப கரெக்டா 5 நிமிஷம் ஆச்சு. எடுத்து பாருங்க, தண்ணி இருக்கு பக்கத்துல, தண்ணியில போட்டு பாருங்க. ஏன்னா சூடா எடுத்தீங்கன்னா கை சுற்றும். எடுத்து இதில் கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே காலை தூக்குங்க, தூக்கி இதில் தண்ணியில போட்டுருங்க. இப்ப தண்ணியில எடுத்து பிச்சு பாருங்க. வெந்துருச்சு. காடைனால சீக்கிரமா சிக்கன் அவ்வளவுதான், கொஞ்சம் வேகணும் லைட்டா. தண்ணி ஊத்துனா இங்க இருங்க, அமுக்குனா நசுங்குது பாருங்க, அவ்வளவு. காடைனால சீக்கிரம். ஆமா, ஏன்னா இப்ப நீங்க ரொம்ப வேக விட்டீங்கன்னா தம் போடும் போது அவ்வளவுதான், கறியே இருக்காது. புரியுது, வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கும். சோ அதனால இந்த பக்குவம் வந்தா போதும். பிச்சா பிக்கணும், பிக்கிற அளவுக்கு வந்தா போதும். எண்ணெய் நல்லா தனியா பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலா வெந்துருச்சு. என்ன பண்ணிடலாம், உலை ஊத்திடலாம். தண்ணி ஊத்துறது தானே? ஆமா, உலைனா தண்ணி ஊத்துறது. ஒரு 2.25 கப் அளவுக்கு அரிசி வந்துச்சுங்களா? 1.25 படி அளவுக்கு நான் தண்ணி சொன்னேன். 1.25 கப் அளவுக்கு 1:1.75 கணக்கு. அப்ப எவ்வளவு வருதுங்க, 2க்கு 3.5, அந்த காலுக்கு அரை வச்சுக்கலாம். மொத்தம் 4 கப் தண்ணி ஊத்தணும். 4 கப் தண்ணி ஊத்திடலாமா? 1 மேல மூடி போடணுமா? கண்டிப்பா போடணும்ல, அப்பதான் கொதிக்கும். நீங்க ஓபன் ஸ்பேஸ் வச்சு என்ன ஆகாது, கொதிக்காது. இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு கொதிக்காது, தாராளமா போடலாம். அரிசி எப்ப போடணும்? கொதிச்சதுக்கு அப்புறம் போடணும். பரவாயில்ல அண்ணே வரட்டும்.
அண்ணா அவன் செக் பண்ற அடுப்பு எரியுதா இல்லையான்னு வேணும் இல்ல. ஆவி வந்துருச்சு. ஆமா ஆமா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா திறந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வடிகட்டி தான் போடணும். அப்படியே போட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா ஊற வச்சு வடிகட்டி போடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா தண்ணி இதை சேர்ந்துரும். அப்ப சாப்பாடு வந்து நீர் கொடுத்து போயிடும். அதாவது லைட்டா குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தண்ணி இது மாதிரி நல்லா வடிகட்டி தான் நம்ம போடணும். இதுதான் மசாலா தண்ணி. இந்த மசாலா தண்ணியில என்ன செய்யணும் அப்படின்னா உப்பும் காரமும் பார்க்கணும். உப்பும் காரமும் சுருக்குன்னு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன், அப்படி நீங்க பாருங்க. பாருங்க என்ன போடணும். எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா இருக்கு. ஆனா அப்படி கரெக்டா இருக்கக்கூடாது. தம் போடும்போது ஏன்னா அரிசியில வந்து உப்பு காரம் இறங்கும். உப்பும் காரமும் சுருக்குன்றதா என்ன இருக்கும், மசாலால வந்து அரிசிக்குள்ள இறங்கும். அதனால உப்பும் காரமும் எக்ஸ்ட்ரா போடணும். கொஞ்சம் அள்ளுங்களேன். போடுவோம். போடுங்க. கரெக்ட். போடுங்க. நீ போடுங்க. அது தேவையில்ல போடுங்க. லைட்டா காரம் போடலாம். ஏன்னா காரம் வந்து இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் சொருக்குன்றதா என்ன சாப்பாடு வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதனால காரம் வந்து கொஞ்சம் நான் போடுறேன். நான் வந்ததுக்கு அந்த வேலையை பாத்துக்கிறேன். ஸோ லைட்டா காரம் ஓகே. ஏன்னா எப்பவுமே இந்த ஹில் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் உப்பும் காரமும் சுருக்குன்னு இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஃபிளேவரா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆகும் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்குங்க. அவ்வளவுதான். ஓகே ஹரி, பாத்தீங்களா அரிசி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே இங்க பாருங்க. கொஞ்சம் விட்டா கறியில உடஞ்சு போயிடும். சரிங்களா, முழுசா இருக்கு. இப்போ வந்து சிம்மில் வச்சிருக்கோம். இங்க ரொம்ப சிம்மு கிடையாது, லைட்டான ஆவரேஜான சிம்மில் வச்சிருக்கோம். இப்போ நம்ம தனியா வந்து விறகு போட்டு கங்கு வெளுக வச்சுட்டோம். நம்ம ஹரி ரெடி பண்ணிட்டாப்ல. ஹரி கொண்டு வரீங்களா? சரி, கங்கு கொண்டு வாங்க, போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கங்கு போடுறோம். கங்கு ஃபுல்லாக வளைச்சிட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக வலிச்சிருங்க. ஃபுல்லாக வேணும். கீழே எரிஞ்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருணும். இல்லைன்னா கீழே அடி பிடிச்சி போயிடும். ஸோ அதனால கங்கு மேலே போட்டு ஒரு 5 நிமிஷம் எரிய விட்டுட்டு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கங்குல இருக்கணும். கீழே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுங்க. போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துல 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கரெக்டாக ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இது மாதிரி வந்து அண்ணல துணியை வச்சு பாருங்க. சாப்பாடு மேலே வந்து ரோஸ் கலர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். சாப்பாடு அப்படியே எடுத்து அவ்வளோதான். ஐம்பது லைட்டாக மேலே அவ்வளோதாங்க போதும். கல்யாண வீட்டு பிரியாணி பெட்டிரா. ஸோ சாப்பாடு தொட்டு சாப்பிட்றதுக்காக